ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள திரைப்படம் பேர் அஞ்சலக்க கோக்கன். இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 1980 நடக்கிற மாதிரி படம் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா உல்லாஸ் செம்பன், ரைட்டிங் உல்லாஸ் செம்பன், விக்கில் வேணு கிரெடிட்ஸ் போகுது. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா லக்மன் அவரன், செம்பன் வினோத் ஜோஸ், மேகா தாமஸ், மணிகண்டன் ஆர் ஆச்சாரி, இவர் பிரம்மயுகத்தில் நடித்தவர், மெயின் ஜோஸ் பொட்டக்கல், சுஜித் ரவி, மெர்லின் பிலிப், செந்தில் கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா 1980 நடக்கிற ஒரு எலெக்ஷனில் டே அன்றைக்கி அந்த ஊர் பண்ணையார் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பண்ணையாரோட 2 மகன்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த படத்தில் முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வந்து நேர்மையான கான்ஸ்டபிள் வந்து பதவி ஏற்றுப்பாங்க, டியூட்டி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பண்ணையாரை சாவடித்தது ஒரு கொல்லன் தான் வந்து சரணடைவார். ஆனால் அவர் இல்லைன்னு அப்புறம் லேட்டர் அந்த கதையில் தெரிய வரும். ஸோ இப்போ ஹெட் கான்ஸ்டபிள், அந்த 2 மகன்கள், இந்த கொல்லனுக்கும் இந்த கான்ஸ்டபிளுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒரு சைல்டு அப்யூஸ் இது நடக்கும். அப்போ வந்து கடைசியில் வந்து பழிவாங்க. கடைசியில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது தான் ஃபைட்டு தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் திரைக்கதையாக பார்க்கும்போது இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து டைட்டாக போயினே இருந்துச்சு. அந்த 2 மகன்கள் வந்து ஒரு பாரில் வந்து ஒரு கிராமத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அந்த சீனு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் போக அப்படியே ஸ்லோவாகினே போவோம். இந்த நந்திவர்மன் கேரக்டர், அதாவது நந்திவரம்பன் பீட்டர் அப்படின்ற கான்ஸ்டபிள் கேரக்டர் செம்பன் வினோத் ஜோஸ் பண்ணியிருப்பார். நம்ம விக்ரம் படத்தில் நடித்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு அப்யூஸ் பண்ணுவார். அந்த சீனாக இருக்கட்டும், மணிகண்டன் வந்து அந்த குழந்தையோட அப்பா, அது வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து அவருக்கு அந்த கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகல. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இந்த படம் வந்து இந்த திரைப்பட பீரியலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் தான். விஷுவல் ட்ரீட்டாக இருக்கட்டும், படத்தில் ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.